ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். பல தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சிகள் வெளிவருகிறது. இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இன்னும் அநேக நிகழ்ச்சிகளை தயாரிக்க, இன்னும் அநேக தொலைக்காட்சிகளில இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட உடைய ஜெபத்தையும் உடைய ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம். தாங்குங்கள். இந்த ஜிபே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தால் இந்த ஊழியத்தை ஒரு சிறிய காணிக்கையினாலும், சிறிதானதோ பெரிதானதோ, ஒரு காணிக்கைகளால இந்த ஜிபே நம்பரை பாருங்கள். தேவன் எவ்வாறானால் உதவி செய்ய அன்பாக கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். ஆங்கிலத்தோட வார்த்தை அழகா இருக்கும். He can do, அதாவது he can do anything, he can do everything. அடுத்த ஒரு வார்த்தை அன்பானவர்களே, அதாவது nothing, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாசிக்கிற கேளுங்கள். With God nothing is impossible. ஒரு 3 வார்த்தை திரையிலே பாருங்கள். nothing, அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். வாழ்க்கை, குடும்பம், வியாபாரம், ஊழியம், சரீரம், எல்லாம் nothing is impossible. தெரிந்த வசனம் தான் இது. இரண்டாவது, anything, எதையும் அவரால் செய்ய முடியும். மூன்றாவது, everything, எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னோடு கூட வேதம் இருக்குமானால் நீங்களும் எடுத்து வாசிக்காம. முதலாவது, nothing is impossible to God. பாட்டெல்லாம் பாட்டோம். nothing, nothing, nothing. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனம். முடியாத ஒன்று. ஆனால் தேவதூதன் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் செய்தி கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, வாழ்க்கையின் விளிம்பில், வாழ்க்கையின் அந்த கடைசி இருக்கலாம். எல்லாம் முடிந்தது, நீ எதுவுமே வாழவே முடியாது, வாழ்க்கையே இல்லை. நோ, தேவன் சொல்லுகிறார், nothing is impossible. திரையில் பாருங்கள். impossible என்ற வார்த்தையில அவரை முதலாவது சேருங்கள். it is possible. பாட்டெல்லாம் பாடுறோம், கூடாதது எதுவும் இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். பாடுகிறோம், ஆனால் அடிக்கடி மறந்து போகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவராலே கூடும். தேவன் சொல்லுகிறார், nothing is impossible. ஒருவேளை நீ நினைக்கலாம், பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய கால தாமதங்கள் உங்களை மறந்து விட்டார் என்ற பொருள் அல்ல, மறுதளிக்கிறார் என்ற பொருள் அல்ல. delays are not denials. நினைத்திருக்கிற ஆண்டவர், நினைவு கூறும் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம். அடிக்கடி இந்த வார்த்தை வேதத்துல ஆவியான பயன்படுத்துகிறார். nothing. அடுத்த வார்த்தை எதிர்ப்பதமா இருக்கும். without me you can do nothing. without me, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை விட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது. nothing. அந்த ஆங்கில வார்த்தைக்காக without me you can do nothing. do nothing. அது சொல்லப்பட்ட வார்த்தை, நானே திராட்சை செடி, யோவான் 15:5. நீங்கள் கொடிகள், ஒருவர் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால், திரும்ப சொல்லுகிறேன், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். திரும்ப அந்த வார்த்தை உங்களுக்கு பழைய வார்த்தை. நானே செடி, நீங்கள் கொடிகள். அன்பானவளே, எளிமையா இருக்கலாம், ஒன்றுமில்லாம இருக்கலாம், மெலிந்து இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், அது அப்படியே பார்ப்பதற்கு அழகில்லாம இருக்கலாம். கொடிகள் அழகா இருக்காது. செடிக்கு இருக்கிற அழகு கொடிகளுக்கு இல்லை. பார்த்திருப்பீர்கள், அப்படியே ஒரு வளைந்து கொடுப்போம், ரொம்ப மெலிந்து உருவம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருந்தால், அறிவு இல்லை, திறமை இல்லை, ஆற்றல் இல்லை, அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, பட் when you abide with him, நிலைத்திருந்தால் சொல்லுகிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இன்னொரு வார்த்தை நம்புகிறேன், nothing. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. nothing. without me you can do nothing. நிறைய இப்படி நினைக்கிறோம்,
அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன். அறிவு, பணபலம், ஆழ்பலம். நேற்று கூட போன் பண்றாரு. நான் என்ன செய்வேன் தெரியுமா உங்களை? எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். தெய்வம் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, உன் தலைமை எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் இல்லாமல் வாழ்க்கையை விடும். நத்திங் கேன் ஹேப்பன் வித்அவுட் ஹிம். அதாவது அவர் இல்லாமல் ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்காது. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என்ன நீரே. அந்த நத்திங் என்ற வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டேன். வித்அவுட் மீ யூ கேன் டூ நத்திங். என்னாலே இல்லாமல் அவரை முன்பு வையுங்கள். முடியாதை முடிய பண்ணுவார். சாத்தியமில்லா சாத்தியமாக்குவார். வெட்கத்தை மாற்றுவார். காணாவூர் கல்யாணத்துல வெட்கம், வேதனை, நிந்தை, அவமானம், இதுதாங்க. சாப்பாடு போட வக்கில்ல, சாப்பாடு போட திறமை இல்லை, ஏன் கூப்பிட்டா என்ன திருமணம் நடத்துற? அந்த ஒரு நாளின் சம்பவம் காலம் முழுக்க பேசப்படும். வெட்கம், வேதனை, அவமானம், நிர்வாக திறமையின்மை. கூப்பிட்டா ஏன் சாப்பிட தெரியாதா? நிர்வாக திறமையின்மை. ஆண்டவர் இருந்தார்னா எல்லாம் மாறும். அவர் சொல்கிற வார்த்தை, அதாவது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவது சொல்ல, என்னாலும் இல்லாமல். நீ எல்லாம் நினைக்கிறோம் என் திறமை, என் ஆற்றல், சொன்னான். நினைச்சான். தெளிவால் சொன்னான், அவர் வந்து விட்டார்கள். அவன் சொன்ன வார்த்தை, எப்போதும் போல இப்போது உதறி போட்டு போவேன். முடியாது. அவர் இல்லாமல் you cannot do nothing. இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Without me you can do nothing. என்னை இல்லாமல் பாட்டெல்லாம் பாடுறோம். உண்மை இல்லாமல் தேவன் சொல்ல, என்னை இல்லாம உன்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. அறிவு, திரும்ப சொல்லுகிறேன், அறிவு கைவிட்டு விடும், திறமைகள் கைவிட்டு விடும், அனுபவங்கள் கைவிட்டு விடும். அழைத்த ஆண்டவர் கைவிடவே மாட்டார். வித்தவுட் மீ, அவர் இல்லாம ஊழியம் இல்லை, அவர் இல்லாம வாழ்க்கையே இல்லை, அவர் இல்லாம எதுவுமே இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அறிவு, திறமை. இப்படி சொல்லுகிறார். அவர் யோவான் 3:16 ஒரு 10,000 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லுவாராம், அந்த ஒவ்வொரு முறை பேசும்போது முதல் முறை பேசுவதுல பயந்து பேசுவாராம். When I stand, you stand with me, Lord. I can do nothing. என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. Without me I can do nothing. நான் ஒண்ணுமே பண்ண முடியாதவரை நீ நில்லுங்க. 10,000 முறை பிரசங்கம் பண்ணவருக்கு அத்துப்படி. இவங்க ஒரு தடவை பேசிட்டா நமக்கு பிராக்டிஸ். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவருடைய விளைவுதான் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய கூட்டத்துல அழி ஒப்பு கொடுத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளைகளே, அது எனக்கும் பாடம், உங்களுக்கும் பாடம். அவர் இல்லாமல் எவ்வளவு திறமை இருக்கலாம். இந்த இந்த ஊழியத்துல 54 ஆண்டுகள் அப்படின்னு தெரியும். There are so many failures, தோல்விகள். சில நேரங்கள்ல சுகப்பல் இருக்குது செய்தியில, சில நேரங்களில் செய்தி சிறப்பா இருக்கும், செய்தி சிறப்பா இருக்காது. அதாவது என்னை நம்பி, என் அறிவை நம்பி, என் ஆற்றலை நம்பி, அனுபவங்களை நம்பி வேண்டாம், அவரை மட்டும் நம்புங்கள். அன்பானவர்களே, நத்திங் கேன், அது சொல்லப்பட்ட வார்த்தை நத்திங். வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். அவர் எல்லாம் நத்திங். அந்த வார்த்தைக்காக மூன்றாவது அந்த நத்திங் என்ற வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல அது அழகா இருக்கிறது. தமிழ்ல வாசிக்கிறேன். ஆங்கிலத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இன் நத்திங் பி ஆங்ஷியஸ். தமிழகத்துல கொஞ்சம் மாறி வரும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நத்திங் பி இன் ஆங்ஷியஸ், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அது ரொம்ப கடினம். கவலைப்பட வாழ முடியாது. நாளை துவக்கும் போதே கவலைதான். கவனிங்க, கவலை இல்லாம இல்லை. உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை உண்டு. மாணவனுக்கு பரீட்சை குறித்த கவலை, குடும்ப தலைவனுக்கு அந்த மாதத்தில் நடத்த வேண்டும் என்ற கவலை, குடும்ப தலைவிக்கு அன்னைக்கு என்ன சமையல் பண்ணணுன்ற குறித்து கவலை, ஒரு ஊழியனுக்கு பல கவலைகள். கவலை இல்லாம இல்லை. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, nothing to anxious, in nothing be anxious, in nothing. தமிழ் அழகா இருக்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
உங்கள் கவலைகளை ஜெபமாய் மாற்றுங்கள். உங்களுடைய புலம்பலை ஜெபமாய் மாற்றுங்கள். உங்களுடைய அழுகை ஜெபமாய் மாற்றுங்கள். உங்கள் ஏக்கங்களை ஜெபமாய் மாற்றுங்கள். தமிழில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எல்லாவற்றையும் குறித்து. அது எல்லாமே குடும்பம், வாழ்க்கை, உறவு, எதிர்காலம், பிள்ளைகள், எல்லாமே எவ்ரிதிங். உறவுகள், கணவனை உறவு கூட இருக்குது. பிள்ளைகளின் உறவு, பெற்றோரின் உறவு, உலக உறவு, நண்பர்கள், எல்லாவற்றையும் குறித்து ஆல் சொல்லுகிறார். நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உன்னுடைய பதில் கிடைக்குமா என்பது அதுவும் என்னுடைய கவலை அல்ல. தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய பொறுப்பு, பதில் தர வேண்டிய என்னுடைய பொறுப்பு. நத்திங். திரும்ப படிக்கிற வார்த்தையை படிக்கிறேன். இன் நத்திங் பி ஆங்ஷியஸ். நீங்க எவ்வளவு எனக்கு நடக்க போகுது. இன்னைக்குதான் பிள்ளையே பிறந்திருக்குது, பெண் பிள்ளை. அது இப்படி படிக்க வைக்கணும், இங்க படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு வேலை வாங்கி தரணும், அது திருமணம் பண்ணணும், பேருகாலம் பார்க்கணும். அன்பார்களே, படைத்தவருக்கு எல்லாமே தெரியும். உலகத்திலே சொல்றான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அதற்காக சோம்பேறியா இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. அதற்காக ஏராளமான நேரங்களை செலவு பண்ண வேண்டாம். ஆங்கிலத்துல இன் நத்திங் பி ஆங்ஷியஸ். அது நடக்குமா, இது நடக்குமா, நடக்குமா, ஒரே கவலை. நான் போகிற அந்த வாகனம் ஒழுங்கா போய் சேருமா, ரயில் ஒழுங்கா போய் சேருமா, விமானம் ஒழுங்கா போய் சேருமா? ஒரே ஒரு வார்த்தை, அவர் தெரியப்படுத்துங்கள். தேவனே, இதான என் வாழ்க்கை, இதான என் நிலைமை. ஒரே காரியம், அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவர் எனக்கு எழுதிக்கிறார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னா ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்கிறார். கிறிஸ்து பாருங்கள், ஆனா தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். நீ எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்பார். எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்பார். அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் எவ்வளவு, அதாவது நீங்களா வச்சுக்காதீங்க, இன்ஃபார்மேட். அவர் தெரியப்படுத்துங்க. உடைய கவலைகளை, உடைய பாரங்களை, உடைய கண்ணீரை அவர் தெரியப்படுத்துங்க. You will take care, you will take the action. மூன்றாவதாக நத்திங் என்ற வார்த்தை லூகாஸ் விசேஷம் 22:35. நத்திங் என்ற வார்த்தை வருது. ஆங்கிலத்துல லேக் நத்திங். தமிழில் பாருங்கள், லேக் நத்திங். தமிழ்ல அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அனுப்பின போது, ஒரு வார்த்தை, பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். உங்களை அனுப்பும் போது, இந்த பூமியில அனுப்பினாரே, he knows everything. What is my need? என் தேவை என்ன, என் காரியம் என்ன, எல்லாம் தெரியும். அவர் சொல்லுகிறார், அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா, ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? அடுத்த வார்த்தை அவர் சொன்னார்கள், ஒன்றும் குறைவாய் இல்லை. இத்தனை பெரிய வார்த்தை, நத்திங். அந்த வார்த்தை சொல்லப்படுறது, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவா இருந்ததா? ஒன்றும் குறைவாய் இல்லை. குறைவிட்டிருந்தாலும் அவர் கூடவே இருக்கிறவர். நத்திங். மூன்று காரியங்களை சொன்னேன். அன்பானவர்களே, with God nothing is impossible. அடுத்து, without me you can do nothing. என்ன இல்லாமல் nothing. மூன்றாவது, நீங்க ஒன்றை be in nothing be anxious. அதாவது தேவையற்ற கவலைகள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தெரியப்படுத்துங்கள். நத்திங் என்ற வார்த்தை சொல்லு, லேக் நத்திங். உங்களுக்கு ஒன்றும் குறைவா இருக்காது. நம்பினாலோ ஆமீன் சொல்லுங்க. ஒன்றுக்கும் குறைவில்லாத வாழ்க்கை நடத்துகிறவங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பசும்புல் மேய்ச்சல் நடத்துவார். அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகிறவர். He knows the need. Nothing. அடுத்து படி சொல்ல விரும்புகிறேன், anything. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது எதை கேட்டாலும், எதை கேட்ட, anything. யோவான் சுவிசேஷம் 14:14 தெரிந்த வார்த்தை தான் anything. You shall ask anything. எதை கேட்டாலும். அதுக்காக வெள்ளை மாளிகை, BMW கார், உங்களோட தகுதிக்கு ஏற்ப. அது இன்னொரு வார்த்தை போட்டது, அதாவது தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது உண்மை அல்லவா?
உள்ளவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விலை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய அவர் தமது வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. எனித்திங், அந்த ஒரு வார்த்தைக்காக எதை கேட்டாலும் ட்ரை பண்ணி பாருங்க. எதை கேட்டால் இரண்டாவது, உங்களுடைய ஆளுகைக்குள்ளே BMW கார் கேட்கறது பெருசு இல்லை, அது இருந்தது வேலை வேணுமே. நீங்க கேட்கிற ஒன்று அவருடைய சித்தத்துக்கு இறங்கா இருக்கணும், உங்கள் தகுதிக்கு மிஞ்சனா இருக்கக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு ஆசைதான், அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், பெரிய சபைகள் வேண்டும், பெரிய ஆத்துமாக்கள் வேண்டுமே. தேவன் சொல்லுவார், அதை நிர்வாகிக்க திறமை இருக்கிறதா? அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும், ஆகிறது முக்கியம் இல்லை, அது நிர்வாகிக்கிற திறமை. எதை கேட்டாலும் ஆங்கிலத்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எனிதிங், தேவனுக்கு லேசான காரியம். அடுத்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யாக்கோபு 1:7, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது he shall receive anything. தமிழ் வாசிக்கிறேன். he shall receive anything. அது ஆங்கிலத்துக்கு எதிர்மறையா இருக்கும், தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். he shall receive anything. அது அப்படியே மாறி வரைப்பது, எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன், ஒழுங்கில்லாதவன், தேவனை புரிந்து கொள்ளாதவன், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவன், வார்த்தையை கேட்க மனதில்லாதவன், பாவத்தில் நிலைத்திருக்கிறவன். அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் இருமனம் உள்ளவன். உலகமா ஆண்டவர், ரெண்டுமே வேணும். உலகம் வேணும், ஆண்டவரும் வேணும். பாவம் வேணும், பரிசுத்தம் வேணும். நரகமும் வேணும், பரலோகம் வேணும். அப்படிப்பட்ட மனிதன் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். அனைவரும் நினைக்கிறார்கள், நான் அதை செய்வேன், இதை செய்வேன். இல்லை, அந்த வேதத்துல எழுதியிருக்கிறதோ, நான் ஒன்று செய்கிறேன், என் களஞ்சங்களை இடித்து பெரிதா கட்டி என் ஆத்துமாவை என்னை பூரித்தரு. அவன் ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படிப்பட்டவன் எதையும் அவனிடத்துல பெற முடியாது. மூன்றாவதாக அந்த எனிதிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட மூன்றாவது இடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Is anything too hard for the Lord? Is anything too for that? Nothing too hard. அது இன்னொரு வார்த்தை. அந்த anything என்ற வார்த்தைக்காக is anything too for the Lord. தமிழ்ல கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நாட்கள் செல்லலாம், வயது முதிர்ந்து இருக்கலாம், எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளாது, அறிவு ஒத்துக்கொள்ளாது, உலகம் ஒத்துக்கொள்ளாது, உணர்ச்சிகள் ஒத்துக்கொள்ளாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நிச்சயமாய். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இஸ் எனிதிங் ஹார்ட் ஃபார் காட். அதனாலே என்னை கேட்டுக்கொள்ள அன்புடைய பிள்ளையே, he can do anything, anything. இதையும் செய்வார், எங்கேயும் செய்வார், எப்போதும் செய்வார். ஒருவேளை உணர்ச்சிகள் விரோதமா இருக்கலாம், உறவுகள் விரோதமா இருக்கலாம், எல்லாமே விரோதமா இருக்கலாம். பட் you can do anything. எதையும் செய்வார். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22:30. ஏற்கனவே சொன்ன, இங்க கூட இந்த வார்த்தை வருகிறது எனிதிங். ஏற்கனவே படித்த வசனம் தான், திரும்ப அந்த வார்த்தை வருது எனிதிங். lack you anything. ஒன்றும் உங்களுக்கு குறைபடாது. ஒன்றும் தமிழ் வேதத்தில் போட்டிருக்கு. அதாவது ஒன்றும், பின்பகுதியை பாருங்கள், பின்பகுதியில ஒன்றும் குறைபடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க, ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருந்தில்லை. தேவை நிறைந்த உலகம், பாழ் நிறைந்த உலகம். நிறைய பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லை. திருப்தி அடையாத கண்கள், திருப்தி அடையாத வயிறு, திருப்தி அடையாத இருதயம், திருப்தி இல்லை. இன்னைக்கு பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி இல்லாத ஒரு உலகத்துல வாழ்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்களுக்கு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை lack you anything. ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருந்ததில்லை. நம்பினால் ஆமேன்னு சொல்லுங்க. அவர் குறைவுள்ளவா இருந்தாலும் கூடவே இருக்கிறார். இந்த உலகத்துல குறைவு வரும்போது எல்லாம் போயிடுவாங்க. யோபின் நண்பர்கள், யோபின் மனைவி, யோபின் வேலைக்காரன், வேலைக்காரி, எல்லாமே குறைவு வரும்போது கூட போயிடுவாங்க. ஆனா குறைவுகள் இருந்தாலும் அவர் கூடவே இருக்கிறவர். இந்த
ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே அவங்களை விட்டு விலகிடுறோம். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன குறைகள், அது பொய்யா கூட இருக்கலாம், அந்த சின்ன குறை உடனே இல்லை என்பவனே. குறைகள் இருந்தாலும் அவர் கூடவே இருக்கிற கர்த்தர். எனவே சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து விட வேண்டாம், மனம் கசந்து விட வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருந்ததில்லை. நத்திங். இரண்டாவது அன்பானுடைய எனிதிங். மூன்றாவது சொல்ல எவ்ரிதிங், எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் இதே திரும்ப திரும்ப அதே வார்த்தை வருது, எல்லாவற்றிலும். பிலிப்பியர் 4:6 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். எவ்ரிதிங், எல்லாவற்றுக்காக. அது கடினம். வியாதி எப்படி சோத்திரம் சொல்ல முடியும்? வறுமை எப்படி சோத்திரம் சொல்ல முடியும்? ஒரு நிந்தனை எப்படி சோத்திரம் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். தமிழ் வேதத்திலே எல்லாவற்றை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து திரும்ப திரும்ப இந்த வார்த்தை அடிக்கடி வருது. 1 தெசலோனியர் 5:18 அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டது, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். பிலிப்பியர் 4:6 இன் எவ்ரிதிங் பை பிரேயர், எல்லாவற்றுக்காக ஜெபிங்க. இரண்டாவது 1 தெசலோனியர் 5:18 எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இது கடினமான ஒன்று. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். என்ன சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றீங்க? நமக்கு பேரே சோத்திரன்றாங்க உலகத்தை. இல்லை என்பாலே எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சென்னை பண்ண வாழ்க்கை, சென்னை நகர வாழ்க்கை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் கோல்டன் வீக், செகண்ட் இஸ் சில்வர் வீக், தேர்ட் இஸ் காப்பர் வீக், ஃபோர்த் இஸ் பாப்பர் வீக். இதான் சென்னை பட்டணத்தில் வாழ்க்கை. பொதுவாகவே முதல் வாரம் கோல்டன் வீக், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். இரண்டாம் வாரம் கொஞ்சம் குறையுது, சில்வர் வீக். மூன்றாம் வாரம் காப்பர், அது கொஞ்சம் அதோட கிரேட் குறையுது. அடுத்து பாப்பர், ஏறுகின்றார் தள்ளாடி தவழுது. பட் முதல் வாரத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இரண்டாம் வாரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பண்ணார், அதாவது நெருங்கும் போதும் துதிப்பேன், சில நெருக்கும் போதும் துதிப்பேன். இதான் உலகம். எல்லா காலையும் மாலையும், உயர்மலையோ சமவெளியோ, எல்லா நேரங்களிலும் அவர் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடினமான ஒன்று, தேவன் கிருபை தருவார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எவ்ரிதிங், எல்லாவற்றிலையும். எளிமையான சாப்பாடு ஸ்தோத்திரம், செழிப்பான சாப்பாடு ஸ்தோத்திரம். எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். மூன்றாவது யோபு 42:2 என்று சொல்லப்பட்ட வார்த்தை, ஐ நோ thou can do everything. everything. தமிழ் வேதத்திலே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். everything I can do. everything. இல்ல ஒரே மாதிரி வரும், anything, nothing. He can do everything. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். மனிதனால முடியாது, அறிவினால் திறமையினால். யோசித்து பாருங்க, நீ சகலவற்றையும், அது ரொம்ப கடினம் அல்லவா? கடினம் அல்லவா? சரீரம் பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, மென்டலி சரீரம் பாதிக்கப்பட்டது, மனது பாதிக்கப்பட்டது, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, உறவுகள் பாதிக்கப்பட்டது. அவருடைய ஜெபம், அவருடைய அறிக்கை என்னவென்றால், சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த வார்த்தை தேவன் கனம் பண்ணினார். முன்னிலையை பார்க்கணும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் தூரம் போனாங்களோ அத்தனை பேர் விருந்து உண்டார்கள். சும்மா வரல, வெள்ளியும் பொன்னையும் தந்து விட்டு போனார்கள். God can do everything. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அன்பார்களே, I know thou can do everything. நான் அறிந்திருக்கு. எவ்வளவு பெரிய அறிவு இல்லையா? உலகத்துல மிகப்பெரிய மேன்மையான அறிவு அந்த வார்த்தை, நான் அறிந்திருக்கிறேன். நீ எதையும் அறிஞ்சிருக்கிறோம், தேவையான ஒன்றை அறிந்திருக்கிறோமா என்று கேள்வி. மார்த்தாளுக்கு அன்பார்களே வேதம் தெரியும், வேதத்தை அறிந்திருந்தாள். அவன் சொன்னார், அவனை எழுப்புவேன். அவன் சொன்னான், வீழ்த்தெழுநாள் அவன் எழுந்திருப்பான். வேதம் தெரியும், ஆனால் மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். ஐ நோ. இன்னைக்கு நிறைய அறிவு இருக்குது, ஆனா தேவனை குறித்த அறிவு இல்லை. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்களை இப்படி ஏமாத்துறது,
இந்த ஊடகத்துல பார்ப்போமே, கோடிக்கணக்கான ரூபாயில் ஏமாற்றுகிற மக்கள். அப்படி நிஜமாக இந்த ஊடகத்துல பார்த்து டெய்லி வருது, அப்படியே நிஜம் போல இருக்கும். அதே வேலை வாய்ப்பு, அதே கவர்மெண்ட் அரசாங்கத்தின் முத்திரை எல்லாமே, ஈவன் விசா போலியான, பாஸ்போர்ட் போலியான, இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. அந்த தேவன் சொல்கிறார், அன்பானவர்களே, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் ஆங்கில வேதத்துல அறிந்திருக்கிறேன், அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டால் தவறுகளே வராது. நீங்க எது அறியக்கூடாது அறிந்திருக்கிறோம், எது அறிய வேண்டும் அது அறியவில்லை. நீங்கள் தவற நினைக்க கூடாது. கிரிக்கெட் ஸ்கோர் எல்லாம் தெரியுது, ஷேர் மார்க்கெட் தெரியுது, அரசியல் தெரியுது, எல்லாமே தெரியுது. நாட்டு நடப்பு அத்தனையும் அறிந்திருக்கிறோம், ஆனால் அறிய வேண்டியவர் அறியவில்லை. துக்கமான ஒன்று. அவர் சொல்கிறார், I know that you can do everything. கணிசம் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். 150 சங்கீதம் 6 வசனம். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டது, let everything praise the Lord. Let everything praise the Lord. தமிழ்ல சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா. let everything, எல்லாமே, let everything. கேட்டுக்கொள்ள பிள்ளையே, எல்லாம் சுவாசமுள்ள யாவும். இது துக்கமான காரியம். ஆராதனைக்கு ஜனங்கள் வருவதில்லை, பிரசங்கத்துக்கு வராங்க. அப்படி வந்தாலும் கை தட்டுவாங்க, தலை ஆட்டுவாங்க, பாட மாட்டாங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை இந்த துதிப்போம் என்று சொன்ன ஒரு மயான அமைதி. கூடுகையில் அப்படிதான் இருக்குது. ஆங்கில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை let everything praise the Lord. எல்லாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. எனிதிங், அதாவது எதையும் செய்ய முடியும். எவ்ரிதிங், எல்லாவற்றையும் செய்ய முடியும், எப்போதும் செய்ய முடியும். அவர்தான் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. வாழ்க்கையில மறந்துவிட வேண்டாம். He can do everything. He can do anything. அடுத்து அவர் அன்பார்களே எதிர்மறையா இருக்கலாம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible to God. இந்த வாழ்க்கையில இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்போதும் கூடாத காரியங்களை கூட செய்கிறவர். உங்களோடு இருந்து நடத்துவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றி. You can do everything. You can do anything. Nothing is impossible. உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். In everything, anything, nothing. தேவனே, உங்களுடைய அன்பிலே பிள்ளைகள் நிலைத்திருக்க செய்வீராக. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த வல்லவரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழுவாமல் காக்கிறேன், மாசு இல்லாமல் காக்கிறேன், குற்றம் இல்லாமல் காக்கிற அந்த பெரியவரின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்தும். யாருக்கு என்ன தேவையோ அதை தந்து ஒரு நாமத்தை மையப்படுத்தும். You can do anything. You can do everything. நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. சகலவற்றையும் செய்ய வல்லவர். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். anything, everything, nothing. அவரால் கூட ஒண்ணுமே இல்லை, எல்லாவரால முடியும். அவரை பற்றி கொள்ளுங்கள். ஜபங்களை, உங்களுடைய ஏக்கங்களை ஜபங்களாய் மாற்றுங்கள். பதில் தருவார். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்கள் இந்த ஊழியத்தை தாங்க அன்பா கேட்கிறேன். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.